கடந்த 90 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற பெயரில் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நெஞ்சம் மறப்பதில்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா இப்போது YMCAவில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் 540, 541 ஆகிய 2 ஸ்டால்கள்லையும் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. அப்படி நேசிச்ச உங்களுடைய காதல் முறிந்ததுக்கு என்ன காரணம்? அதான் அங்கே ஏதோ ஒரு ஒட்டுதல் சரியா இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பிரிவினை. அது ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் இது நான் நல்லா சரியாக பதில் சொல்லணுமா முடியுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ காதலிச்சுட்டு ஒரு பிரிவினை ஏற்படுன்றது ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு வேதனையான பாரமான ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னடா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஓடின்னு இருக்கே அப்படின்றது. திருப்பி எனக்கு என்னன்னா, அவனோட மனம் விட்டு பேசலையா அதுக்கப்புறம்? இல்லை, அவங்களும் ஒரு ரொம்ப மனம் விட்டு ஃப்ரீயாக பேசுகிற ஒரு கேரக்டர். அது என்னமோ ஒரு ஒட்டுதல் இல்லை. அது அவங்க கலாச்சாரமாக கூட இருக்கலாம். அது அவங்க ஊர் வேற, அது நாகாலாந்து. நம்ம இன்னைக்கு கேட்கலாம், அப்போ நீ ஏன் இன்னொரு ஸ்டேட்டில் போய் இன்னொரு மொழி கம்யூனிகேஷன் தமிழ் நல்லா பேச இல்லை, இங்கிலீஷ் தான். அவங்க ஆனால் தமிழ் கற்றுண்டாங்க. இங்கே பல வருஷம் இருந்ததுனால தமிழ் கற்றுண்டு ஏதோ கொஞ்சம் சின்ன விதத்தில் உரையாடுவாங்க. நாங்கள் வீட்டில் அப்போ அந்த 10 வருட காலமும் உரையாடினது எல்லாமே ஆங்கிலத்தில் தான். ஆங்கில காது. ஸோ பசங்களும் பிறந்ததுலேருந்தே நம்ம ஆங்கிலத்திலேயே பேசிக்கிறதுனால அவங்களும் ஆங்கிலம் தான். ஆனால் அவங்களும் பசங்களும் தமிழ்லாம் தெரியும், ஆனால் சரளமாக பேச வராது. அப்புறம் அதுதான் 10 வருஷம் அது ஓடுச்சு அந்த வாழ்க்கை. அதுக்கப்புறம் பிரிவினை அப்படின்னு ஏற்பட்டு 2வது ஒரு காதல்னு வந்தது. அது காதல் முதல் காதல் இருந்த போதே இருந்ததா இல்லையா? அந்த அது முடிஞ்சு போனது தானே. முறிவுக்கு அப்புறம் தான். அது முறிவுக்கு அப்புறம் தானே இது ஆரம்பிச்சது. இது 2வது சந்திச்சிங்க. இவங்களும் ஒரு மியூசிஷியனு. இது பாருங்க, பெங்களூரில் அது ஒரு ரெக்கார்டிங் போனப்போ அவங்க ஒரு சில நண்பர்கள் மூலமாக மீட் பண்ண நேர்ந்தது. அது காதலாகி போகும்போது அந்த வீட்டார் வந்து பிரச்சனை பண்ணவே அது அந்த சமயத்தில் கரியருக்கு பெரும் அடியாக தான் இருந்தது. பெரும் அடி. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே படிப்படியாக அந்த காதல் ஏற்றுக்கல. அவங்க வீட்டில் ஏற்றுக்கல. பட் இவங்க உங்களை தீவிரமாக காதலிச்சாங்க. ஆமாம், அதுதானே போயிட்டு இருந்தது. இது 2 பேரும் அப்படி போயிட்டு இருக்கவே அவங்க ரொம்ப அழுத்தம்லாம் கொடுத்து என்னமோ அது வேற ரேஞ்சுக்கு கொண்டு போய் என்னமோ இது வந்து பயங்கரமான நான் வந்து ஏதோ பயங்கரமான ஒரு தீய சக்தி டெரரிஸ்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. அது ஒன்றுமே எனக்கே புரியல. அவ்வளோ பெரிய அந்த சமயம் எனக்கே நம்ம அவ்வளோ பெரிய டெரரிஸ்ட் போல இருக்கு என்னையே அப்படி நம்மளே திங்க் பண்ணுற அளவுக்கு இருந்தது அது. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய இடத்துலேருந்து அழுத்தம் கொடுத்து இதை வந்து முறியடிக்கணும்னு சொல்லி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்து போய் என்ன சிறையில் அடிக்கிற அளவுக்குலாம் ஆயிடுச்சுன்னா அங்கே ஜட்ஜே கேட்டார் இந்த பெங்களூரில் ஒரு லவ் இதை வந்து இவ்வளோ பெருசாக ஆக்கினதுக்கு என்ன ரீசன்னு அவர் சிரிக்கிறார் அந்த ஜட்ஜ். இது என்னது அப்படின்னு தேவையெல்லாம் இது கடைசியில் நான் திருப்பி இதுக்கு தான் வச்சுற அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருந்தாங்களா அவங்க? அப்படிதானே ஆச்சு. அந்த அளவுக்கு தான் போச்சு. அது ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, சட்டசபையில் கூட கேள்வி கேட்கப்பட்டது. பாருங்களேன், யாரோ கேள்வி கேட்டு இவங்க பதில் சொல்கிற அளவுக்கு இருந்தது. இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு தேவையே இல்லாத விஷயமா இருந்தது. எவ்வளோ நாட்கள் சிறையில் இருந்தீங்க? 30 நாள். எப்படி இருந்தது அது? அந்த வாழ்க்கை, அதாவது இசை கலைஞன் வந்து சிறகடிச்சு பறக்கிற ஒரு மனிதன். எப்போ பார்த்தாலும் வானத்தில் பறந்துட்டு இருக்கவன் தான் இசை கலைஞன். அவனை வந்து அந்த பறவையை வந்து அடைச்சி ஒரு கூண்டில் போட்டு வச்சா மாதிரி இருந்தது சார். இதுக்கு மேலே நான் எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரில. இதுதான் கரெக்டாக இருக்கும்.
ஏன்னா ஒரு இசைக்கலைஞன் எப்பவுமே வானத்தில் சிறகடிச்சு தான் பறந்துட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு அவன் கிரியேட்டிவிட்டியில் அவன் ஏதோ ஒரு இமேஜினேஷனில் பறந்துட்டு இருக்கான். அவனை போய் கூண்டில் போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு இந்த கூண்டில் இருக்கிற பறவைகளெல்லாம் பார்த்தா அப்படி தான் எனக்கு தோணுது. இது சிறையில் அடிச்சு எனக்கு அப்படியே மனசு வேதனையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படம் வெளியாயிடுச்சு. ஆமாம், அந்த சமயத்தில் காதல் வெளியே வந்து அது வெற்றி படமாகவே ஆகி நல்லபடியாக ஓடி நல்லாவே போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி நான் சிறையில் அடைக்கப்பட்டு அப்புறம் இந்த சிறையில் இருந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு இசையமைப்பாளர்னு தெரியுமா? எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பார்த்துருந்தாங்க அவங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களெல்லாம் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் இறக்கப்பட்டு அவ்வளோ நல்லா ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு 10-12 பேர் இருப்பாங்க அந்த ஒரு பிளாக்ல. அங்கே இவங்க எல்லாமே ரொம்ப அன்பாக ஆதரவாக ரொம்ப அதாவது என்னோட அறையை கூட வந்து பெருக்கி கொடுத்து எனக்கு க்ளீன் பண்ணி எனக்கு படுக்கையை போட்டு இதெல்லாம் அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன், நான் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் என்ன சொல்கிறேன், அது ஒரு அனுபவம். நம்ம செஞ்ச கர்ம வினைக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைக்கு நான் அனுபவிக்க வேண்டியிருந்தது. அந்த அனுபவிச்சாச்சு. அப்படிதான் நான் பார்த்தேன். அவங்கள திருமணம் பண்ணலையா நீங்கள்? காதலியே, 2வது காதலியே? திருமணம் ஆனது வெளியில் நான் வந்து திருமணமும் ஆகி அது அவங்க நான் என்ன சொல்றது அது சொன்னா நல்லா பிரச்சனையில வந்து அவங்க உங்க பக்கம் நிக்கலையா? அந்த உங்களுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது உங்களுக்கு? ஏன்னா அந்த பிரச்சனையை வந்து அவங்க கேஸ் போடலையே. அவங்க வேற ஒரு கேஸ் போட்டாங்க. நான் வந்து யாரையோ ஏமாத்திட்டதாக. இப்போ அந்த பிரச்சனை காதல் பிரச்சனை, ஆனா கேஸ் காதல் மேல இல்ல. கேஸ் காதல் மேலேயே கிடையாது. பிரச்சனை காதல் பிரச்சனை. நான் வந்து ஒருத்தரை காதல் பண்ணது குற்றம் அப்படின்னு ஆக்கி, ஏன்னா நான் வந்து திருமணம் ஆனவன், 2 குழந்தைகள் வைத்திருப்பவன், திருப்பியும் மறுபடியும் காதல் செய்கிறான் இன்னொரு பெண்ணை. முடிஞ்சு போய் நான் ஏதோ என் காதலை அது நம்ம தேடி போகிறது கூட இல்லை சார், அதுவாக அமையிறது. ஏதோ ஒன்று அமையிறது. இப்போ நம்ம என்ன தேடியா போகிறோம் இது காதல்னு சொல்லி, அது ஏதோ வந்தது. அந்த சமயத்தில் நம்ம ஒரு வல்னரபிளாக ஒரு ஸ்டேட்டில் இருப்போம். அது ஏதோ ஒன்று ஒரு யாரோ வந்தாங்கன்னு சொல்லி சரி நான் பாருங்களேன். ஆனால் கடைசியில் நான் என்ன தான் சொல்லிக்கணும், எனவே என் தப்பு தானே, என் தவறு தான். அது தவறுனா எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, காதலையே கேர்ஃபுல்லாக அணுகணும்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு ஒரு பாடமாக இந்த வாழ்க்கை அமைஞ்சதுன்னு தான் நான் சொல்லணும். காதலை வந்து தேடினவன் தான் நான், ஆனால் அதை கூட கேர்ஃபுல்லாக அணுகணும். நம்ம எல்லாரையும் நம்பி ஈஸியாக ஒரு காதலிச்சிடக்கூடாதுன்றது எனக்கு ஒரு படிப்பினையாக தான் இருந்தது. ஸோ அந்த சமயம் அவங்கள காதலிச்சு இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு வெளியில் வந்து திருமணமும் ஆகி, அந்த திருமணம் 2 வருஷம் கூட நீடிக்கல. ஏன்னா அது ஐயோ எவ்வளோ அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சொன்னால் மற்றவங்களுக்கு அது நல்லா இருக்காது. அதனால நான் சொல்லாமல் இருப்பது பெட்டர். இந்த மாதிரி அது வாழ்க்கையே வேதனையாக தான் போச்சு. அந்த காதல் விஷயத்தில் நான் வந்து இசையமைக்கிறது தோல்வி அடையலை. நான் என்னோடய கனவு இசையமைப்பாளராக ஆகி இசையமைச்சேன். அது பெரிய லெவலில் எனக்கு பிடிச்ச மாதிரி இசையமைக்கணும்னு ஆசைப்பட்டது, அது நடக்காமல் இருந்திருக்கலாம். பட் இசையமைப்பாளராக ஆகணுன்றது நான் அது எனக்கு கிடைச்சது. ஆனால் காதல் நோக்கி போனவனுக்கு காதல் கிடைக்கல, இதுதான் உண்மை. அது நான் என்னையே தான் குற்றம் சொல்லிக்கிறேன். இப்போ அதனால் நம்ம என்கிட்ட வந்தவங்களை நான் குற்றம் சொல்கிறேன்னு அர்த்தமாகாது. நான் என்னையே தான் குற்றம் சொல்கிறேன். ஏதோ என்னோட குறைன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். காதலை தேடி போனவனுக்கு காதல் சரியாக அமையலைன்றது தான் இங்கே கதை. அதில் என்ன தான் நான் குறையாக சொல்லிக்கிறேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அது தவறு, நான் தான் தவறு. அதோட நிறுத்திட்டீங்களா காதலை, இல்லை தொடருதா? நின்று போச்சு. அது கூட ஓடிச்சு ஒன்று, அதுவும் நின்று போச்சு. இதுதான் உண்மை. பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஓடினதாக இருந்தது, அதுவும் நின்று போச்சு. ஸோ ஏன்னா இப்போ உண்மையாக சொல்லணும்னா 50 வயசு கிழவன் ஆகிட்டேன் நான். இதுக்கு மேலே நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணுறதுன்றது, என் குழந்தைங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணால் போகுதுன்னு நான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன். ஸோ இனிமேல் நமக்கு என்ன பண்ணுறாங்க உங்கள் பெண்கள்? அவங்க 2 பேருமே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க சார். ஏதோ வேலை ஓடுது அவங்களுக்கு, நல்லபடியாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, என்னோடய பெரிய சப்போர்ட்டே அவங்க 2 பேர் தான். ரொம்ப அருமையான ஒரு 2 தேவதைங்களை பெற்றிருக்கேன் நான். ஸோ வாழ்க்கை ஓடுது. ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை உண்டா உங்களுக்கு? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே அதான் இந்த மாதிரி ஏன் கேட்குறவனுக்கு ஏதாவது விடை கிடைக்கணுமே. அது வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஏன் எதுக்கு எப்படி எங்கே அப்படின்லாம் கேட்க ஒன்று ஆன்மீகம் போயிட்டு அப்படியே ஜோதிடம் இது ஏன் சரி நமக்கு என்ன தான் நடக்குது, இது கற்றுன்னு தான் பார்ப்போமே. அந்த கொரோனா சமயம் வந்தது, உலகத்தையே ஸ்தம்பித்து போட்டு கொரோனான்னு வந்து இந்த சமயம் சரி இதை கற்றுப்போமே. ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடியே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 பேருக்கு சொல்லி
அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர்கிட்ட அதை அப்படியே சொல்லி சொல்லி அதை அப்படியே அது ஒரு இது வரைக்கும் ஒரு 1000 பேருக்கு ஜோதிடம் பார்த்துருப்பேன். ஓ, நீங்கள் ஜோசியம் பார்த்து சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. சொல்லி அதில் ஆளுக்கு 1000 ரூபான்னு ஃபீஸ் வாங்கி அது அப்படி ஓடுச்சு. ஏன்னா நான் அப்போ இந்த சமயம் இசையமைக்கிறத, சினிமாவுக்கு இசையமைக்கிறத நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன். அதை நிறுத்திட்டு இது சரி, இது எதுவும் வந்தது அமைஞ்சது, சரி இதை பண்ணிட்டு இருக்கலாம், இதுதான் ஒரு வேலை நம்ம பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அது டெய்லி பண்ணுறது ஒரு ட்ரைனிங்காக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ கஷ்டம்னு சொல்லி தான் வராங்க. அவங்க கஷ்டத்தை அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்கிறதும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவங்கள எப்படி ப்ராப்பராக கைட் பண்ணணும் பண்ணுவேன், நான் பண்ணாமல் இல்லை, ப்ராப்பராக தான் கைட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு எனக்கு ட்ரைனிங்காக இருந்தது, ஒரு ரொம்ப எனர்ஜி ட்ரைனிங்காகவே இருந்தது. இந்த இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே அதையும் நிறுத்திட்டு ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு, சரி நம்ம நமக்கு இசை சரி அது இருக்கவே இருக்குது, அது போயிட்டு தான் இருக்குது. நம்ம சினிமாவுக்கு இசையமைக்கலனாலும் நாளைக்கு இசையமைக்க நேர்ந்தாலும் அது போயிட்டு தான் இருக்குது. பங்குச்சந்தை பண்ணலாம் நுழையலான்னு சொல்லி சரி அது ஒரு தீர்மானம் பண்ணி அதில் படித்தேன். அதுவே எனக்கு புரியுமா என்னன்னா எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். ஆனால் படித்ததெல்லாம் புரிஞ்சு அதில் இறங்கி இன்றைக்கி நல்லாவே பண்ணிட்டு இருக்கேன். பங்குச்சந்தை வர்த்தகம் நான் சொல்கிறது அது நல்லாவே பண்ணிட்டு இருக்கேன். அது ஆலோசனை சொல்கிறீங்களா, நீங்களே ஈடுபட்டிருக்கீங்களா? இல்லை, நானே அதை பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி அதுலேருந்து ஏதோ மாதம் வருமானம் சின்னதாக வந்தாலும் அதை வச்சுட்டு ஓட்டின்னு இருக்கேன். அதுதான் இப்போ எனக்கு வருமானம்னு சொல்லி சொல்லணும்னா அந்த பங்குச்சந்தை வர்த்தகத்துலேருந்து தான் எனக்கு வருமானம், மாத வருமானம். இப்போ காதல் படத்தை தொடர்ந்து உங்களுக்கு வந்த வாய்ப்புகளில் உங்களுக்கு பிடித்த பட வாய்ப்புன்னு எதை சொல்லலாம்? கல்லூரி பெப்பமில் கூட ஓரளவுக்கு நல்லபடியாக பாட்டு இசையமைச்சு கொடுக்க முடிஞ்சது என்னால். எனக்கு என்னென்னா சார், இந்த இயக்குனர்கள் முதல்ல ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசை அமைப்பாளர்கிட்ட இசையை பற்றி பேசாமல், அட்லீஸ்ட் என்கிட்ட இசையை பற்றி பேசினா எனக்கு பிரச்சனை ஆகிடுறது. அது என்னென்னா அது எதனால கூட நான் சொல்லிடுறேன் சார், அது என்னன்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். அது எதனால் பிரச்சனை அப்படின்னு நான் அது வரைக்கும் விளக்கம் கொடுத்ததில்லை. எதனால் பிரச்சனைனா, இசையே என் கண்ட்ரோலில் இல்லை. என் கண்ட்ரோலில் இல்லாததை இவங்க ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. இசை அமைக்கிறது அது விழறது தான். அதில் நானே இல்லை. எனக்கு அது புரியவே மாட்டேங்கிறது. இப்போ இசை ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து வாருங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம், டெய்லி அவங்க சொன்ன ஒரு 5 சுச்சுவேஷனுக்கு ஒரு 2-3 டியூன் போடுறேன். டெய்லி டியூன் போடுறது ரொம்ப சுலபம் சார். அது சீக்கிரம் விழுந்துடும். அட்லீஸ்ட் எனக்கு சீக்கிரம் விழுந்துடும். மற்றவங்களை பற்றி தெரியாது. எனக்கு இளையராஜா சார் வழியில் வந்ததுனால எனக்கும் அந்த ஒரு கொடுப்பனை, அது சீக்கிரம் வந்துடும் டியூனு. அதுக்கு நம்ம ட்ராக்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது அது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ரிதம், பேஸ், கார்ட்ஸ் வாசிச்சு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு முன்ன இசையமைப்பாளர்கள் ஹார்மோனிய பட்டியலில் இசையமைப்பாங்க. ஸோ அங்கேயே டியூன் ஓகே ஆகுது பண்ணுறதெல்லாம் அங்கேயே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. கடைசி பாட்டு கேட்டால் தான் அவுட்புட்டு. டியூனை இவங்க கேட்பாங்க, நல்லபடியாக இருக்கும், அப்படியே ஓகே பண்ணுறது தான். இந்த டியூன் போடும்போது ஒரு 2 டியூனோ 3 டியூனோ ஒரு சுச்சுவேஷன் போட்டுட்டு இவங்க வரும்போது ஒரு சுச்சுவேஷனுக்கும் இப்படியே ஒரு 10-15 பாட்டு போடுறோம். ஒரு சுச்சுவேஷனில் 2-3 டியூனு போட்டும் கொடுத்துட்றோம். அதையும் மீறி அவங்க கேட்கும் போது ஸ்டக்காயிட தோன்றுறது. அதாவது என்ன இதுக்கு அவங்க கொடுக்குற அந்த ஃபீலிங்கில் தான் எனக்கு ஒரு உணர்வில் ஏதோ ஒன்று விழுறது. இதையும் மீறி நம்ம இப்படி தான் எனக்கு பல இயக்குநர்கள்கிட்ட அதாவது பழைய இயக்குநர்கள்கிட்ட, புது இயக்குநர்கள்கிட்ட அந்த பிரச்சனைலாம் இல்லை. அவங்க ஏன்னா முதல்ல சொல்லிட்டு தான். அப்புறம் இந்த 2006 பல தவறுகள் நடந்தது. எனக்கு அதெல்லாம் ஒரு படிப்பினையாகி நான் என்னோட டைரக்டர்ஸ் கிட்ட நல்லபடியாக மேனேஜ்மெண்ட், அதாவது டீல் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு படிப்பினையாக இருந்தது. 2006 நான் எடுத்த சில படங்கள்லாம், ஏன்னா அவ்வளோ தவறுகள் நடந்தது. எடுத்து இப்போ முன்கூட்டியே சொல்லிவிடுவேன். ஒரு வாரம் வாங்க, ஒரு பாட்டுக்கு 2 ஆப்ஷன் வந்ததுன்னா, 3 ஆப்ஷன் வந்ததுன்னா சூப்பர், 2 தான் நான் போடுறேன்னா அவ்வளோதான். இதில் ஒரு திமிராக நான் சொல்லலை. நான் ஒரு பெரிய மகானோ, நான் திமிரோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எனக்கே அது இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு உணர்வு தான் என்னை ஏதோ நீங்கள் தூண்டுது. நீங்கள் கொடுக்குற அந்த சிச்சுவேஷன் தான் என்னை இங்கே ஏதோ தூண்டி என்னை ஏதோ செய்ய வைக்குது.
ஆனால் அந்த ப்ராசஸில் நான் என் மூளையை கூட எனக்கு தெரியாது என்ன நடக்குது. ஏதோ ஒன்று நடக்குது, அந்த டியூன் வந்து விழுறது, நம்ம கண்ணை மூடி ஏதோ ஒன்று வாசித்து பாடுறோம், அதுதான் டியூனாக. அது இன்ஃபேக்ட் நான் அந்த டியூன் முடிஞ்ச அப்புறம் தான் எனக்கே தெரியறது சார், ஓ இதுதான் டியூன் வந்திருக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு. ஏன்னா எனக்கே தெரியாது, நான் ஏதோ ஒன்று பாடுறேன், வாசிக்கிறேன், அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு டியூன் வந்து விழுறது, இதுதான் டியூன் அப்படின்றது எனக்கே அந்த டியூன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியாது. இதுதான் ப்ராசஸ். அப்படின்னு இருக்கும் போது இவங்க மறுபடியும் இன்னொரு டியூன் கொடுங்கன்ற போது எனக்கு டியூன் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அந்த சொன்ன உணர்வுக்கு ஏதோ ஒன்று வந்துடுச்சு, அதுக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்கன்னு தான். ஆனால் இதெல்லாம் இந்த கரெக்ஷன்லாம் அப்புறம் நடந்தது 2007லேருந்தே. அந்த 2006 தான் எனக்கு பல ப்ராப்ளம்ஸ் வந்தது. அவங்களுக்கு புரியல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்த இயக்குநர்களுக்கு புரியாமல் சில பிரச்சனைகள்லாம் வந்து அது இதுன்னு டியூன் கொடுங்க இழுபறி ஆகிடுது. ஸோ அந்த இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிவிட்டு சொல்லிவிடுவேன், இதுதான் கேளுங்க, எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. ஏதாவது உனக்கு 5 சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு இன்னும் ஸ்பெஷலாக வேணும்னா டைம் கொடுங்க, அது வந்து விழும்போது விழட்டும், 1 மாதம் இல்லை நீங்கள் அந்த ஷூட் பண்ணலையா இப்போது நல்லது, 6 மாதத்துக்கு அப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ண போகிறீங்களா நல்லது, டைம் இருந்ததுன்னா பண்ணி விழப்போகுது, அதை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, அவ்வளோதான். நம்ம என்ன கொடுத்து இருந்தால் வந்து அது வர்றது அது ஒரு ஃப்ளோவாக வரணும் கம்போசிங். அண்ட் நான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். என்கிட்ட ஒர்க் பண்ண பலர்கிட்டையும் இப்போ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா 2006 ஒர்க் பண்ண இயக்குநர்கள் கேட்டிங்கன்னா அது சொல்ல மாட்டாங்க, அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணால் கேட்டுப்பேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குற ஆள் நான். அதனால் இது தேவையில்லாமல் அவங்க ஏதோ பொருளையை கிளப்பி விட்டு இவர் ஏதோ ஸ்லோவாக பண்ணுவார், வேலையில் கவனம் செலுத்த மாட்டார், ரெக்கார்டிங்கை கேன்சல் பண்ணுவார், இதெல்லாம் சொன்னால் பச்சை பொயின்னு தான் சொல்ல முடியும் நான். அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் நடக்கலை. ரெக்கார்டிங் கேன்சல் ஆச்சுன்னா எந்தாலும் நடந்திருக்காது, கண்டிப்பாக ஸ்டுடியோ கேன்சல் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் பண்ணுறது வாடகை ஸ்டுடியோ, என்கிட்ட ஸ்டுடியோ கிடையாது. நான் எதுக்கு, அதாவது இசை இல்லை இப்போ ஸ்டுடியோக்கு போய் ரெக்கார்டிங் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கிற ஒரு இசையமைப்பாளனுக்கு எதுக்கு ரெக்கார்டிங்கை கேன்சல் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும்? எனக்கு என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. அது அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு பச்சை பொய். அதே மாதிரி ஒரு டேட்ஸை கேன்சல் பண்ணுறது, வாக்கு தவறுவது, டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது அப்படின்லாம் பல பேர் பொருளை கிளப்பி விட்டு எனக்கு வியப்பாக இருக்குது. இந்த மாதிரி பல பேர் சொன்னது எனக்கு, இவங்களாம் பெரிய ஆளுங்களாம் இருந்தோம் இந்த மாதிரி சில பேர் சொல்கிறது வந்து எனக்கு வியப்பாக இருக்குது சார். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து மறுதளித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சொல்லுங்கள். இங்கே வந்து விக்ரமன் வந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார், நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் இந்த சொன்னேன். அப்போ சென்னை காதல் படத்தினுடைய பாடல் பதிவை பற்றி அவர் இந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னது. ஜோஷ்வா ஸ்ரீதர் வந்து ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், எனக்கு அவருடைய பாட்டு அவ்வளோ பிடிக்கும், அதனால தான் அந்த படத்துக்கு வந்து அவர் தான் இசையமைக்கணும்னு சொல்லி நான் வந்து வலியுறுத்தி அவரை வந்து அந்த படத்தில் போட சொன்னேன். நான் ரெக்கார்டிங் தேட்டருக்கு போவேன், நான் போய் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கடைசியில் 5 மணிக்கு சொல்லுவாங்க, இல்லை சார் இன்றைக்கி அவர் வரமாட்டார், இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அது அவர் கூட சொல்ல மாட்டாருங்கிட்ட, யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்லுவான். எப்படி இருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார் அவர். இது வந்து முழுக்க 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 பச்சை பொய். நான் இது வந்து நான் கேள்விப்பட்டேன். யாராவது சொன்ன பரவாயில்ல, இயக்குனரே சொன்னது. நான் வந்து இசையமைப்பாளர், நான் சொல்கிறேன். இப்போது இயக்குனர் சொன்னதுக்கு நான் வந்து இப்போ பதிலடி கொடுக்குறேன், அவனு கூட வச்சுக்கலாம். இயக்குனர் வந்து ஒன்று மறந்து போய் சொல்கிறாரு, இல்லை என் மேல் ஏதோ வேற ஒரு வன்மத்தை வச்சுன்னு சொல்கிறாருன்னு நான் அதை சொல்ல. உங்களுடைய இசை ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு அவரே உங்களுக்கு ஒப்பந்தம் பண்ண என்கிட்டே சொன்னார். இசையை பற்றியே நான் சொல்லலை சார், நான் சொல்கிறது என்னோட ஒர்க்கை பற்றி. அவர் என்னோட அப்ரோச், என்னோட ஒர்க் எத்திக்ஸை பற்றி அவர் பேசியிருக்கார். அதை நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதாவது நான் வந்து ரொம்ப இந்த ஒர்க் எத்திக்ஸ்லேயே, அதாவது சார் சின்ன வயசுலேருந்து இளையராஜான்ற ஒரு மகானை வந்து எனக்கு குருவாக வச்சுட்டு வந்தவனுக்கு ஒர்க் எத்திக்ஸ் பற்றி எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம் சார். நான் இதை வந்து திமிராவே சொல்கிறேன் சார், நான் இதை திமிராவே சொல்கிறேன். எனக்கு ஒர்க் எத்திக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு, ஏன்னா என்னோட குருவே இளையராஜா அப்படின்னும் போது என் ஒர்க் எத்திக்ஸ் எப்படி இருக்கும்? நான் கன்று மாதிரி தான் அந்த டைமிங்கு வாக்கு இதெல்லாம். அதுக்கு தான் ஒரு ப்ரொசீஜர், ஒரு ப்ராசஸை ஒன்று சொன்னேன். என்ன இது நான் இந்த இன்டர்வியூவை நான் பார்க்கல, முதல்ல அதை சொல்லிவிடுறேன். நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரெண்டு பேர் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன், நான் இதை பார்க்கல. ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கும் எனக்கு ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்மளை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, சரி அவங்க சொன்ன நான் கேட்டுன்றதோடு சரி. என்னென்னா ஒரு படத்தை எடுத்து நம்ம ஒப்பந்தமாகி ஒர்க் பண்ணுறோம், கம்போஸிங் என்னோடய ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல். அந்த வருவாங்க கம்போஸ் பண்ணும்போது இந்த டியூன்ஸ் அவர் வந்து உட்காரும் போது கூட நான் சொன்னேன், சார் தினமும் ப்ராசஸ் இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு டேரக்டர் தான். மதிக்கிற ஒரு டேரக்டர் தான். ஏன்னா அவர் பெரிய பெரிய படங்களை கொடுத்தவர், மரியாதையாக பேசக்கூடியவர். எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப ஷாக் ஆனேன்.
ஏன்னா ஒரு தடவை அவரோட நான் சண்டை போடலை அந்த ரெக்கார்டிங் ப்ராசஸில். அந்த படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்குமே எங்கள் கூட வாயளவுலையும் சரி கையளவுலையும் சரி ஒரு குஸ்தி ஒரு சண்டை கண்ட ஒன்றுமே கிடையாது. ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. ஸ்லோவாக இருந்ததுன்னு நான் ஒரு ப்ராசஸ் சொன்னேன். அது இப்போது ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு சொன்னாங்கன்னா நம்ம அன்றைக்கி ஈவினிங் டெய்லி ஈவினிங் வாங்க சார் கேளுங்க, டெய்லி ஈவினிங் வருவார் கேட்பார். ஒரே ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லை, ஈவினிங்கில் நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஃபேக்ட் நான் 2 நாள் அட்மிட் ஆனேன் ஹாஸ்பிட்டலில். அப்போல இல்லை 2 நாள் உடம்பு சரியாமல் அதெல்லாம் கூட தெரிவிச்சாச்சு. அதையும் மீறி அதை கேன்சல் பண்ணுறேன்னு அவர் சொன்னது வந்து எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நான் ஒர்க் பண்ணலை அதிர்ச்சியாக அப்படி சொன்னாரா சார்? சொன்னாரா? எனக்கு அதிர்ச்சியாகவே இருக்குது. கேன்சல் ஒரு தடவை ஸ்டுடியோ கேன்சல் ஆச்சு. அந்த ஸ்டுடியோ கேன்சல் ஆகி சார் அது வாடகை ஸ்டுடியோலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இன்னொரு பெரிய இசையமைப்பாளரோட ஒரு ஸ்டுடியோ அது. போனால் திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு அது வேறு ஒரு அந்த பக்கம் ஒரு சண்டை எனக்கு போயின்னு இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா எனக்கு வந்து நான் கரெக்டாக இருக்கணும்னு பார்க்குற ஒரு ஆள். சொல்லியாச்சு, டேட் சொல்லியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு, ரெக்கார்டிங் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. திடீர்னு அந்த சைடு வந்து ஸ்டுடியோ நீங்கள் வெளியில் போய் பண்ணிக்கோங்கன்னாங்க. எனக்கு அது வேறு ஒரு கோபம். அந்த பக்கம் நான் சண்டை போட்டுருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு தெரிவிச்சாச்சு, இந்த இயக்குனர்கிட்ட தெரிவிச்சாச்சு. ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நானே என்னால் அன்றைக்கி கம்போசிங் அவர் கிளம்பிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு முடியவே இல்லை. அன்றைக்கி நான் போயே ஆகணும். ஒரு கட்டாயத்தில் போய் அட்மிட் ஆகிட்டேன். 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அண்ட் இது இவர் ரெக்கார்டிங் கேன்சலேஷன் இது வந்து இது கம்போசிங் பற்றி சொல்லியிருக்காரா இல்லை ரெக்கார்டிங் பற்றி சொல்லியிருக்காரா? ரெக்கார்டிங் வந்து ஸ்டூடியோ கேன்சலேஷன். ஸ்டுடியோ கேன்சல் பண்ணி என்னை அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு வெளியில் இருந்ததே 2 ஸ்டுடியோ தான் சார். நான் போய் ஒர்க் பண்ண பணிபுரியக்கூடிய ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டுடியோ தான். 2 ஸ்டுடியோவுமே இந்த ஸ்டுடியோ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஒரு மாதத்துக்கு எனக்கு வேணும்னு சொல்லி. எனக்கு அதுவே மனவேதனையாக இருந்தது. சரி வெளியில் அந்த பக்கம் இன்னொரு ஸ்டுடியோன்னா அங்கேயும் ஒரு மேலே கீழேன்னு ஃப்ளோர் 2 ஃப்ளோரும் பிஸி ஆகிடுச்சு. எங்கடா போய் ரெக்கார்டிங் பண்ணுறது? ஏன்னா நான் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெக்கார்டிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்ம பண்ணுறதே ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்ன தான் பண்ணாலும் நான் ஸ்டுடியோவுக்கே நிறைய செலவு பண்ணக்கூடிய ஆள் சார். நான் இது எல்லாருக்கும் தெரியும். நான் ஸ்டுடியோவுக்கே நிறைய வாடகை கொடுத்து நமக்கு சின்ன கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டுடியோவுக்கு ரெண்ட்டு கட்டுறதுலேயே நிறைய போயிடும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு ஆள் ஏதோ மறந்து போய் அவர் சொன்னாரான்னு தெரியல. நான் அதனால் இது பெருசாக பேச வேண்டாம்னு பார்க்குறேன். அந்த காலகட்டத்தில் உங்களை வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற புகார் உங்கள் மேலே நிறைய இருந்தது. அதுவும் தவறு சார். அது வந்து அந்த பொருள் இருந்தது எனக்கே தெரியும். மேடையிலேயே கூட ஆர்பி சௌத்ரி தயாரிப்பாளர் சௌத்ரி பேசும்போது ஜோஷுவா பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த இசையமைப்பாளர், என்ன பிரச்சனைன்னா அவர் தொடர்பு கொள்றது தான் அப்படின்னு பேசினார். புரளி சார் அதுவும் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் நான். இது என்னன்னா எனக்கு அகைன் நான் ரெக்கார்டிங் சமயத்தில் ஃபோனை தொட மாட்டேன் சார். உங்களுடைய முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி, படமும் பெரிய வெற்றி. அப்படி இருந்தும் ஏன் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வரல அப்படின்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? சிறைக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு நெகட்டிவ் ஒரு பிளாக் மார்க் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சது உண்டு ஒன்று. ஏன்னா சிறைக்கு போயிட்டு வந்துட்டான். பாரதி ராஜாவோடு கூட இணைந்து நீங்கள் ஒரு படம் பணியாற்றதா இருந்தது. ஏன் என்னாச்சு? அது 16 வயது நிலை அப்படின்றத ரீமேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கா நான் அப்படியே ஆகாயத்தில் பறக்கிறேன். அதாவது சார் எனக்கு வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.